இன்னைக்கு எல்லாத்துக்கான ஸ்பெஷல் டே. தலைவரோட கபாலி படம் ரிலீஸு. ஸோ எல்லாரும் வந்து முந்தி அடிச்சுட்டு தேட்ரு டிக்கெட்டு அப்படின்னு சொல்லி இந்த வாரம் ஃபுல்லாமே ஒரு பதட்டமாக ஒரு ஹை எக்ஸ்பெக்டேஷனில் இருந்தோம். அதே மாதிரி வெரி எக்ஸ்பெக்டேஷனில் ரிலீஸ் ஆன படம் கபாலி. படத்து இந்த வீடியோவில் வந்து படத்து ரிவ்யூக்கு தாண்டி சில விஷயம் வந்து ஆஸ் அ ஃபேனாக என்ன தோணுச்சோ அப்படிங்கிறத வந்து பதிவு செஞ்சுருக்கேன். ஸோ நிறைய பேரும் அதில் ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ படம் உள்ளே போகிறதுக்கு முன்னாடியும் படம் முடிச்சுட்டு வெளில வந்ததுக்கு அப்புறமும் ரெண்டு விஷயம் மட்டும் ரொம்ப மனசில் உறுத்தின மாதிரி இருந்துச்சு. படத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச மாதிரி படம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு நெட்டில் அப்படிங்கிறது எல்லாம் பரவலாக வைரலாக வந்து எல்லா இடத்துலையும் பேசப்பட்ட ஒன்று. அது எப்படி தலைவர் படம் எப்படி அதுக்குள்ளே எப்படி ரிலீஸ் ஆகுது, படம் வர்றதுக்கு முன்னாடி எப்படி ரிலீஸ் ஆகுது. ஒரு சின்ன இன்சிடென்ட் மட்டும் நான் சொல்லலான்னு இருக்கிறேன். நான் வந்து தேட்டரில் டிக்கெட் புக் பண்ணுறதுக்காக போய் நிற்கிறேன். அங்கே க்யூவில் நிற்கிறவங்க வந்து கவலையோட இன்ட்ரோ சீனை வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. படத்துக்கு டிக்கெட் வாங்குறதுக்கு முன்னாடியே வந்து எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அது போல் ஹிந்தியில் அப்போது ரிலீஸ் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ சோஷியல் மீடியா ஒரு வேறு லெவலில் போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. மற்ற ஹீரோ சப்ஜெக்ட்டு ஸ்மால் பட்ஜெட் ஹீரோ அப்படிங்கிற மாதிரிலாம் போயிட்டு இருந்துச்சு. இப்போ என்னன்னு பார்த்தா பிக் ஸ்டார் அந்த அவங்ககிட்டயே மோதுற மாதிரியான சில விஷயம் வந்து ஆன்லைனில் நடந்துட்டு இருக்கு. அதில் ஒரு பெரிய எக்ஸாம்பிள் அப்படின்னு சொன்னால் கபாலி வந்து லீக் ஆகி எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறது. இப்போ அநேகமாக படம் ரிலீஸ் ஆன அப்போவே வந்து எல்லாத்துக்கிட்டையும் இருக்குது. மேபி எல்லாமே ஷேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுலேருந்து எல்லாருமே ஷேர் பண்ணிட்டு இதே மாதிரி தான் ஃபுல்லாகவே இருக்குது. இன்னொன்று வந்து சரி படம் அப்புறம் பார்த்தா படம் முடிச்சு வெளில வந்ததுக்கப்புறம் ஒரு மிக்சடு ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிற மாதிரி இது எப்படி அப்படிங்கிற மாதிரி. பட் வந்து கிளைமேக்ஸ் வந்து ரஞ்சித் அந்த கிளைமேக்ஸில் வந்து ஒரு ஷாட் வச்சுருக்கிறாரு. ஒருத்தர் வந்து கன் ஷாட்டு இருக்கிற மாதிரி முடிச்சிருக்கிறாரு. அவர் அது ஏன் வச்சாரு அப்படிங்கிறது வந்து சுத்தமாக புரியல. அது எதுக்கு பண்ணாரு, அது ஏன் பண்ணாரு அப்படின்னு தெரில. அதுக்கு முன்னாடியே படம் முடிஞ்ச மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தேவையில்லாத ஷாட்லாம் எதுக்கு வச்சாரு அப்படின்னு தெரில. இந்த ரெண்டு விஷயம் வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு. படம் உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே வந்து ஆன்லைன் பைரசி அந்த இது முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் எதுக்கு இந்த ஷாட் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு விஷயம் மட்டும் ரொம்ப உறுத்தலாக இருந்துச்சு. படத்தோட பிக் ப்ளஸ் அப்படின்னு பார்த்தா தலைவர் தான். அதுவும் வந்து ஓல்டு கெட்டப்பில் வர்றது வந்து செமையாக இருந்துச்சு. இன்ட்ரோலாம் வந்து செம மாசு. அந்த மாதிரி ரீசெண்ட் டைம்ஸில் இன்ட்ரோ வந்து ஒரு சிம்பிள் இன்ட்ரோ பட் வந்து வெயிட்டான பேக்ரவுண்ட் மியூசிக்கோட செமையாக இருந்துச்சு, சூப்பராக. ரஞ்சித் வந்து படம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் சரி, படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சரி, அவர் வந்து என்ன சொன்னதுன்னா இந்த படம் வந்து ரஜினி சார் அவரோட இது மாதிரி இருக்காது, இட் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஆஸ் அ ஃபேனாக வந்து சரி இவரோட படம் மெட்ராஸ் பார்த்துட்டோம். ஸோ அது எப்படி இருந்துச்சு நம்மளுக்கு தெரியும். ஸோ அதே மைண்ட் செட்டை உள்ளே போகலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் உள்ளே போனேன். பட் வந்து தலைவரோட இமேஜ் வந்து வேற. ஸோ அதனால் அவர் என்னதான் ரஞ்சித் அவர் வந்து நார்மலான மூவி அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாலுமே அது வந்து தலைவரை வச்சு பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் தான் அப்பப்போ வந்துக்கிட்டே இருந்துச்சு ஃபுல்லாக. தலைவருக்கு கெத்தா சீன்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. ஆக்சுவலி பேக்ரவுண்ட் மியூசிக் தான் வந்து மிகப்பெரிய ப்ளஸ்ஸு மூவிக்கு. நெருப்புடா செம்மையாக பேக்ரவுண்ட் மியூசிக்கு எல்லாமே சீன்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஒரு நார்மலாக போய் பார்க்குறப்போ எமோஷ்னல் ஓரியன்ட் மூவி அப்படிங்கிற மாதிரியான ஃபீல் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ இட்ஸ் டோட்டலி எமோஷ்னல் மூவி. கிராஃபிக்ஸ் அந்த மாதிரிலாம் ரொம்ப ஃபேண்டஸியாக இல்லாமல் நார்மலாக பண்ணியிருக்கிறாரு சூப்பர் ஸ்டார். அதுக்கு வந்து ஒரு பெரிய நன்றி சார். அவங்கள வந்து பழைய இதை பார்க்க முடிஞ்சுது. ரொம்ப கெட்டவன் அப்படின்னு சொல்லுவார். அந்த சீன் வந்து அப்படியே அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வர்ற மாதிரியே இருந்துச்சு. ரொம்ப ஒரு 30 வருஷம் 20 இயர்ஸ் முன்னாடி அவர் பண்ண இதெல்லாமே அதே டோனில் பண்ணதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அதுவும் காலர் அப்படியே அப்படியே தூக்கி விடுற மாதிரிலாம் இந்த சீன்லாம் சூப்பர் சீனு. ஸோ மற்ற ஆக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தா ராதிகா ஆப்டே அவங்க வந்து அப்பப்போ வந்துடுறாங்க. அப்புறம் தன்ஷிகா வந்து அந்த சீன் வந்து டிஃப்ரெண்ட்டான இருந்தது அந்த சீனு. அப்புறம்
அட்டகத்தி தினேஷ் அவர் வந்து செம காமெடி பண்ணிட்டு இருந்தாரு. அவரோட பாடி லாங்குவேஜ் வந்து சூப்பராக இருந்துச்சு. தேட்டரில் வந்து அவருக்கும் செம கைத்தட்டல். ரஜினி சார் பக்கத்தில் இருந்தாலுமே அவருக்கு தான் வந்து கைத்தட்டல் மாதிரிலாம் இருந்துச்சு சீன்ஸு. அடுத்து வந்து கலையரசன், அவரு மீடியமான ரோல் பண்ணியிருந்தாரு. ஆக்சுவலாக கபாலி படம் உள்ளே போனப்போ பார்த்தா அப்படியே அந்த மெட்ராஸ் டீம் அப்படியே இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ மெட்ராஸ் பார்ட் 2 அதில் வந்து தலைவர் வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. அதுவும் ஒரு மாதிரி கேங்ஸ்டர், இதுலேயும் அதே மாதிரி. ஸோ ரெண்டும் மெட்ராஸ் டீமில் தலைவர் வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான கான்செப்ட் தான் இருந்துச்சு. படம் வந்து எப்படி போகுதுன்னு தெரில. பட் வந்து ஷூராக தலைவரோட கிளாசிக்கல் அந்த மாதிரி பார்க்கணும், ஃபேண்டஸியாக இல்லாமல் கிளாசிக்கலாக பார்க்கணும் அப்படிங்கிற, சென்டிமெண்ட்டாக பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நல்ல எக்ஸாம்பிள் கபாலி. ஸோ படம் வந்து நல்ல வெற்றி பெறும் அப்படின்னு நம்பிக்கையோடு இருக்கணும். இன்னொன்று வந்து பார்த்தா பைரசி, அது வந்து நான் மற்ற ஹீரோஸ் எல்லாம் பாதிக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம். பட் வந்து தலைவருக்கே டைரெக்டாக பாதித்த மாதிரி இருந்துச்சு. அது வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஆனால் வந்து உண்மையான ரசிகர்கள் கையில் வந்து வாட்ஸ்அப்பில் இருந்தாலுமே, படம் இருந்தாலுமே தேட்டரில் வந்து பார்க்குற எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ். ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் வந்து பைரசி ஒழிக்க முடியுமே தவிர மற்ற எப்படியும் ஒழிக்கணும்னு தெரில. ஸோ எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.